ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நேரத்தில் எழுந்திரிச்சாச்சுங்க. வாங்க என்னுடைய ஸ்டைலில் கத்திரிக்காய் மசாலா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விடுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க வேணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழையும் போட்டுக்கோங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, பூண்டு ஒன்றுக்கு பாதியாக தட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு தக்காளினா 2 தக்காளி போட்டு நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டதுலேயே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவைப்பட்ட கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காயை சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு கிளறி வச்சுட்டு சிம்மிலேயே வேக வைக்கலாங்க. நம்ம தண்ணியே இதில் விட தேவையில்லை. அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மட்டும் நம்ம அதை எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து மிளகு இடிக்கும் போது நீங்கள் மிளகு சேர்த்திக்கோங்க. நான் மிளகு ஆட் பண்ணலை, அதனால் மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன லஞ்ச் ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பட்டாணியும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீரை பொரியலோட சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் மசாலா தொக்கோடையும் சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.